ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. லாஸ்ட் சண்டே வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அங்கே பார்க்க போகிறோம். லாஸ்ட் சண்டே வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தங்காட்டியும் வந்துட்டு அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பரோட்டா சாப்பிட்டு வந்துட்டோம் கடையிலேயே. வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு ஒரு 2 மணி இருக்குங்க. அப்போது காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் காஃபி போட்டுட்டு இருந்தேன். அம்மா வந்து பரபரப்பாக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. நான்வெஜ் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி தாளித்து விட்றதுக்காக பிரியாணி தாளிப்புகள்லாம் ரெடி பண்ணி சிக்கன் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. சரி, சிக்கன் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஃபிஷ்ஷும் எடுத்திருந்தாங்க. கூடவே வந்துட்டு ரசம் எடுத்துடலாம், ரசமும் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி தாளித்து விட்டோம்னா அது ரெடி ஆயிரும்ன்ட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு பிரியாணியும் வந்து விசில் வர வச்சாச்சு. அடுத்ததாக வந்துட்டு மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணி குழம்புக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு குழம்பு வைக்கிறதுக்காக உள்ளே வச்சுருக்குங்க. அதுவும் சிக்கன் குழம்பு தான். அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் ரசம் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கு, கறி தண்ணி. இப்போ பாருங்கள், இந்த சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா வறுவலும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல் எப்போவுமே வந்துட்டு நம்மளோடது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க. நம்ம எப்படி சிக்கன் வறுவல் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி சிக்கன் வறுவலை செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். இது வேகிறதுக்குள்ளேயே இந்த சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சுங்க. குழம்பும் நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. அடுத்ததாக ரசமும் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் வந்து ரசமும் வச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வந்து வச்சுருக்கோம். மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே செஞ்சு முடிச்சாச்சு. சரி, இன்னும் வந்து மீன் மட்டும் பொரிச்சு எடுத்தால் போதும் அப்படின்ட்டு மீனையும் வந்துட்டு ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ரசமும் வச்சாச்சு. அடுத்ததாக இப்போ வந்து மீன் மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. அம்மாவோட மீன் வந்து எப்போயுமே வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக தாங்க இருக்கும் அம்மா மீன் செய்யும்போது. இதுவும் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மறக்காமல் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மீன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, எப்பயும் போலவே. இதை பொரிச்செடுத்துலேயும் வந்துட்டு நம்ம சூப்பரான லன்ச் மெனு ரெடி ஆயிருங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் வறுவல், மீன் வறுவல், சாதம் எல்லாமே வந்து ரெடி ஆயிரும். இதோடு சேர்த்து நம்மளும் வந்து பிரியாணியையும் சாப்பிட்டு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த லன்ச் மெனு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குறைவான டைமில் வந்துட்டு நம்ம எல்லா இந்த ரெசிபியுமே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி மீன் வறுவலெல்லாம் செய்யும்போது நமக்கு கடைகள்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதே டேஸ்ட் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஸோ ஒரு முறை மீன் வாங்கும்போது இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம லன்ச் மெனுவை சூப்பராக நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.